உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். அனைவருக்கும் மிகச்சிறப்பான தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சன் தொலைக்காட்சியோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைக்கு தை மாதத்தின் முதல் நாள், பொங்கல் பொங்குகின்ற திருநாள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் சொல்லுகின்ற வாழ்த்து, பால் போல் நம்முடைய இல்லம் பொங்கட்டும், பால் போல் நம்முடைய உள்ளம் பொங்கட்டும், பால் போல் நம்முடைய மகிழ்ச்சி பொங்கட்டும், பால் போல் நம்முடைய சந்தோஷம் பொங்கட்டும், பால் போல் நம்முடைய செல்வம் பொங்கட்டும் என்பதுதான். ஊரெங்கும் திரும்பி பார்த்தால் ஒரு காட்சியை நாம் அத்தனை பேர் வீட்டிலும் பார்க்கலாம். என்ன காட்சி என்றால், எல்லார் இல்லங்களிலும் புத்தரிசி பொங்கும், எல்லார் இல்லங்களிலும் கரும்பு பொங்கும், எல்லார் இல்லங்களிலும் வெல்லம் பொங்கும், எல்லார் இல்லங்களிலும் பால் பொங்கும், எல்லார் இல்லங்களிலும் புத்தாடை பொங்கும் என்பதுதான் இந்த பொங்கலின் சிறப்பு என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த பொங்கல் திருநாளை நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் தைப்பாவை என்கின்ற அந்த கவிதை பொங்கலில் எப்படி கொண்டாடுகிறார் தெரியுமா? மிக அழகான கவிதையோடு அவர் துவங்குகிறார். காளை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்தம் வளையோசை, தாழை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர் தம் வாயோசை, ஆழி அலையோசை, அத்தனைக்கும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கேட்டிலையோ என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லுகிறார். அந்த மாய மொழி எது என்று கேட்டால் நிச்சயமாக இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்பதுதான் அந்த மாய மொழி. இந்த தை மகளை பற்றி கவியரசர் கண்ணதாசன் இன்னொன்றையும் சொல்கிறார். மார்கழிக்கு பெண்ணாக, மாசிக்கு தாயாக, பேர்கொழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய் என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லுகிறார். என்றால் நம்மிடம் யாராவது கேட்டாங்கன்னா தை மாசம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தை மாசம்ங்கிறது தமிழ் ஆண்டில் ஒரு மாதம், அதன் முதல் நாளை நாம் பொங்கல் என்று கொண்டாடுவோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது தைக்கும் 30 நாட்கள் தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறப்பாக கவித்துவமாக சொல்கிறார், மார்கழிக்கு பெண்ணானவள், மாசிக்கு தாயானவள் என்று. மார்கழி என்பது தைக்கு முதல் மாதம், மாசி என்பது தைக்கு அப்புறம் வருகின்ற மாதம் என்னும்போது அந்த தையை ஒரு மகளாக பாவித்து மார்கழிக்கு மகளாகவும் மாசிக்கு தாயாகவும் சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் தமிழின் சிறப்பு, தமிழ் கவிஞர் கவியரசர் கண்ணதாசனின் சிறப்பு என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த திருநாள் என்பது உழவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு திருநாள் என்று நாம் சொல்லுகின்றோம். எதனால் என்று யோசித்து பார்த்தால், இந்த பூமி, இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், உயிர்கூட்டம் எல்லாவற்றுக்கும் எது ஆதியாக இருக்கிறது என்றால் உழவுதான் ஆதியாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பொங்கல் அன்றைக்கு சூரியனை வணக்கம் செய்கிறோம். எதனால் சூரியனை வணக்கம் செய்கிறோம்? சூரிய கோளிலிருந்து பிறந்ததுதான் பூமி என்பதனால் பூமி தாய் என்பவள் சூரியனின் மகளாகிறாள். பூமி தாய் நமக்கு, ஆனால் அந்த பூமி தாய் சூரியனிலிருந்து பிறந்ததால் சூரியனின் மகளாகிறாள் என்றால் இந்த பூமி என்பது சூரிய மகள் என்றாகிறது. அந்த சூரியனின் வெப்பம் இல்லாவிட்டால் இந்த பூமியில் உயிர்கூட்டம் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அதனால்தான் நம்மை உயிர்ப்போடும் உயிர் துடிப்போடும் வைத்திருக்கக்கூடிய சூரியனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு திருவிழாவாக, கொண்டாட்டமாக பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உழவர்கள், அவர்கள் சூரியனோடு பின்னி பிணைந்தவர்கள். சூரியனை வைத்துதான் அவர்கள் உழவு தொழிலை ஆரம்பிக்கிறார்கள், சூரியனை வைத்துதான் அவர்கள் அறுவடையையும் செய்கிறார்கள் என்னும்போது தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய இருப்புக்கும் தன்னுடைய வேளாண்மைக்கும் உதவி புரிகின்ற, எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற அந்த சூரியனுக்கு வணக்கம் செய்து தன்னுடைய அறுவடையின் முதல் அறுவடையை சூரியனுக்கு படைத்து, தங்களுடைய வயலில் விளைந்திருக்கின்ற காய்கறிகளை முதலில் சூரியனுக்கு படைத்து, தன்னுடைய வயலில் விளைந்திருக்கின்ற கரும்பினை முதலில் சூரியனுக்கு படைத்து, தன்னுடைய கால்நடைகளுக்கும் படைப்பதை இந்த திருநாளில், இந்த பொங்கல் திருநாளில் நம்முடைய உழவர்கள் உலகெங்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் மக்கள் உலகெங்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கலுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? தமிழ் மக்கள் இந்த உலக பரப்பில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில்
கர்நாடகாவிலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது, ஆந்திராவிலும் கொண்டாடப்படுகிறது, தெலுங்கானாவிலும் கொண்டாடப்படுகிறது. சூரிய வணக்கமாக பொங்கலை கொண்டாடுகிறார்கள். இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற திருவிழாவாக பொங்கலை கொண்டாடுகிறார்கள். புத்தரிசியை வைத்து வெல்லத்தை இணைத்து பாலை சேர்த்து மிக அதிகமான சந்தோஷமும் மிக அதிகமான இனிப்பும் பொங்கி வருகின்ற நாளாக இந்த பொங்கலை கொண்டாடுகிறார்கள். விந்திய மலைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் கொண்டாடுகிறார்கள். சரி, அதை தாண்டி தமிழர்கள் எங்கெல்லாம் கால் பதித்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் பொங்கல் அதே உணர்வோடு கொண்டாடப்படுகிறது. உலக உருண்டையை எடுத்து பார்த்து இந்த இடத்தில் பொங்கல் கொண்டாடுகிறார்களா என்றால் நிச்சயமாக உண்டு. உலக வரைபடத்தை எடுத்து வைத்து இந்த ஊரில் பொங்கல் கொண்டாடுகிறார்களா என்றால் நிச்சயமாக ஆமாம் என்று சொல்லலாம். ஏனென்றால் தமிழர்கள் உலகத்தின் எந்த மூலையில் சென்று வசித்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் சென்று வாழ்ந்தாலும் அங்கே தங்களுடைய அடையாளத்தை, தங்களுடைய செழுமையை, தங்களுடைய அறத்தை விதைப்பதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய தமிழர்கள் கால் பதித்திருக்கின்ற அமெரிக்காவிலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது, ஜப்பானிலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது, ஆப்பிரிக்காவிலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது, லண்டனிலும் கொண்டாடப்படுகிறது, ஆஸ்திரேலியாவிலும் கொண்டாடப்படுகிறது, ஜெர்மனியிலும் கொண்டாடப்படுகிறது, பிரான்சிலும் கொண்டாடப்படுகிறது. என்றால் கொண்டாட்டம் மட்டும்தான் பொங்கலின் அடையாளமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொங்கல் என்பது சமத்துவத்தின் கொண்டாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி கூறுகின்ற ஒரு கொண்டாட்டம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? இந்த பூமியில் நாம் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற சூரியனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு கொண்டாட்டம் தான் இந்த பொங்கல் திருநாள். அதே போன்று உழவு என்பது நம்முடைய உயிர்க்கூட்டம் அனைத்துக்குமான உணவை படைத்து தருகின்றது. அந்த வகையில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை உயிர்க்கூட்டத்துக்கும் உணவுதான் பிரதானம், உணவுதான் மிக முக்கியம், உணவால் தான் உயிரை வளர்க்க முடியும் என்கின்ற போது அந்த உழவுதான் அதற்கான முக்கிய காரணியாக இருக்கிறது. ஆனால் உணவு என்பது ஒரு நாளைக்கு சேர்த்து வைத்து கொண்டு நாளைக்கும் இதையே சாப்பிடலாம், மறுநாளும் இதையே சாப்பிடலாம் என்று சாப்பிட முடியாது. அந்தந்த வேளைக்கு பசிக்கும், அந்தந்த வேளைக்கு புதியதாக உணவு தேவை என்னும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த உழைப்பாளர்கள் நம்முடைய வேளாண் பெருமக்கள், உழவர்கள் என்பதைத்தான் இந்த உழவு திருநாள், இந்த பொங்கல் திருநாள் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு திருநாளாக பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த பொங்கலை இப்போது நாம் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காலகாலமாக நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் நிலப்பரப்பில் எத்தனை ஆண்டுகளாக பொங்கல் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் சங்க இலக்கியத்தில் பொங்கல் கொண்டாட்டத்துக்கான சான்றுகள் இருக்கின்றன. அதை தவிர ராஜராஜ சோழனின் தமக்கை செம்பியன் மாதேவி இந்த பொங்கல் திருநாளை, தை முதல் நாளை தை நீராடல் என்று தவம் இருந்திருக்கிறார். அது என்ன தை நீராடல் என்று யோசித்து பார்த்தால் 1008 குடங்களில் புனித நீரை சேகரித்து அதை சிவனுக்கு புனித நீராட்டல் செய்து தவம் ஏற்றியிருக்கிறார் செம்பியன் மாதேவி என்கின்ற போது இந்த தை என்பது தை நீராடல் என்கின்ற புனிதமான ஒரு செயலுக்குமான ஒரு தினமாகிறது. அதையும் நாம் அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். 1008 குடம் 108 குடம் என்பது நம்முடைய வாழ்க்கை முழுமையானதாக இருக்க வேண்டும். அதில் நம்முடைய உயிராகிய நீரை நிரப்பி அதை வைத்து நாம் இந்த வாழ்க்கையை புனித நீராட்டல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் தை நீராடல் என்கின்ற அந்த தத்துவம் நமக்கு விளக்குகிறது. அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, மார்கழியில் சூரியன் கூட குளிர்ந்திருக்கக்கூடிய பனி நேரம். அந்த பனி நேரத்தில் எல்லா உயிர்களும் மிக அதிக விரைவான ஊக்கமான செயல்கள் இல்லாமல் கொஞ்சம் சுருங்கி இருக்கக்கூடும். அந்த மார்கழி பனி உருகி இந்த தை மாதத்திலிருந்து சூரியனின் வெப்பமும் சூரியனின் ஆற்றலும் மிக உச்சத்தோடு இருக்கக்கூடிய நாட்களாக இனி நமக்கு தொடர்ந்து வரும் என்றால் அந்த உச்சத்தோடும் அந்த வெப்பத்தோடும் அந்த உணர்வெழுச்சியோடும் வருகின்ற நாட்களை நாம் வாழ்க்கையின் முக்கியமான நாட்களாக கொண்டாட வேண்டும். வாழ்க்கையின் எல்லா நாளும் பொங்கலாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி பொங்கலாக இருக்க வேண்டும், உழைப்பு பொங்கலாக இருக்க வேண்டும்.
உறவு பொங்கலாக இருக்க வேண்டும், நன்றி தெரிவிக்கின்ற பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தை முதல் நாள் என்கின்ற இந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்கள் நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே இன்றைக்கு நாம் வீட்டில் இருப்பது, நம்முடைய வீட்டில் இருப்பது மண் அடுப்பாக இருக்கட்டும், மின் அடுப்பாக இருக்கட்டும், அங்கே பொங்குகின்ற பால் பொங்கல் எல்லோருக்குமான அன்பை சேர்த்து குழைத்து பொங்க வைப்போம். அதே போன்று நம்முடைய வீடு இருப்பது கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், நம் வீட்டில் பொங்குகின்ற அந்த பொங்கல் எல்லோருக்குமான நன்றி தெரிவிக்கின்ற பொங்கலாக அதையும் சேர்த்து குழைத்து பொங்க வைப்போம். அதை தாண்டி மிக முக்கியமான ஒன்று, எங்கள் சமுதாயம் 7000 ஆண்டு திங்கள் போல் மிளிர்ந்து செங்கதிர் போல் ஒளி வீசும் என்று ஒரு கவிதை சொல்கிறது. எங்கள் சமுதாயம் 7000 ஆண்டு திங்கள் போல் மிளிர்ந்து செங்கதிர் போல் ஒளி வீசும் என்று சொன்னால், தமிழ் குலம், தமிழ் குடி காலம் காலமாக இப்படியாக திங்கள் போல் ஒளிர்ந்து செங்கதிர் போல் ஒளி வீசுகின்ற தமிழ்குடியாகத்தான் இருந்திருக்கிறது. நம்முடையது அனைவரையும் நேசிக்கின்ற சமத்துவமாக இருந்திருக்கிறது. நன்றி தெரிவிக்கின்ற பொங்கலாக இந்த திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் என்பது நம்முடைய வாழ்வில், பிறருடைய வாழ்வில் சமத்துவத்தையும் சமநீதியையும் கொண்டு வருகின்ற பொங்கலாக, மற்றவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதை காலம் காலமாக நம்முடைய தமிழ்குடி மக்கள் நமக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த அறத்தை, அந்த விழுமியத்தை இந்த பொங்கலின் மூலமாக நாம் அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும். அதைத்தான் எங்கள் குணம், எங்கள் இனம், எங்கள் குலம் 7000 ஆண்டு திங்கள் போல் ஒளிர்ந்து செங்கதிர் போல் ஒளி வீசும் என்று சொல்கிறது. அதே போன்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம், பால் பொங்கட்டும், மகிழ்ச்சி பால் பொங்கட்டும், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.